வணக்கம் நண்பர்களே. ஒரு திராவிட பறவை திசை மாறுகிறது என்று தான் எனக்கு தோணுகிறது. யார்? அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் பதிவுகளை வந்து சேரும். அந்த திசை மாறும் திராவிட பறவை யார்? நாஞ்சில் சம்பத். வாக்குபலம், சொற்களுடைய அடர்த்தியான சொற்கள், அதை சொல்லும் விதம் என்று எல்லா வகையிலும் தனிப்பட்ட முறையில் அவருடைய பர்சனாலிட்டி வந்து ஹை. ரொம்ப நான் நாஞ்சில் சம்பத்தை சொல்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்கள் நேரம் ஒதுக்கினாலும் இடைவிடாமல் தடுமாறாமல் சொற்களுக்காக அவருடைய தேடல் இல்லாமல் தொடர்ச்சியாக பேசக்கூடியவர். இந்த பேச்சாற்றல் இருக்கிறது. ஆனால் சித்தாந்த பலம் இருக்கிறதா என்பது வேறு விஷயம். திராவிட பறவையாகி அவரை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், திமுக தான் அவருடைய அடித்தளம். மதிமுகவிற்கு வந்தார் விசுவாசத்தின் காரணமாக, வைகோவின் மீது இருந்த விசுவாசத்தின் காரணமாக. அங்கு அவரால் பெரிய அளவில் பரிணமிக்க முடியவில்லை. திரும்ப அதிமுகவுக்கு வந்தார். மீண்டும் திமுகவில் இணைந்தாரா இல்லது ஆதரவாக செயல்பட்டாரா அது தெரியாது. ஆனால் ஆதரவு கருத்துக்களை தெரிந்தார். திராவிட கட்சி ஆய்வாளர் என்று தான் அவர் பங்கெடுக்கும் கூட்டங்களில் அவருக்கு ஒரு அடையாளம் காட்டுவார்கள். அந்த திராவிட ஆய்வாளர் இப்போது நடிகர் விஜயின் பின்னால் விஜய்க்கு கூடும் கூட்டங்களை ஸ்லாகித்து பேசக்கூடிய அளவிற்கு, ஒரு பொது வெளிகளில் விஜயை மிக உயர்த்தி பேசும் அளவிற்கு திசை மாறி செல்கிறார். நான் திசை மாறி செல்கிறார் என்பதை நான் குறையாக சொல்லவில்லை. ஆனால் விஜய் எங்கோ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு சில காரணிகளை தேடியிருக்கிறார். அந்த காரணிகளில் எந்த காரணிகள் நம்மளை கொண்டு போய் இலக்குகளை அடைய வைக்கும் என்ற ஒரு திட்டமிடல் இருக்கிறதல்லவா, அதில் மிக சரியாக செல்கிறார் விஜய். விஜயனுடைய சித்தாந்தங்களை, விஜயனுடைய திட்டங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாஞ்சில் சம்பத் பேசுவாரா அது வேறு விஷயம். ஆனால் நாஞ்சில் சம்பத் தாவேகாவின் குரலாக ஒலிக்கத் தொடங்கி இருக்கிறார். கரூர் கூட்டத்தை இவர் விமர்சித்த விதம் விஜய்க்கு ஆதரவாக. இதுவரைக்கும் அவர் அந்த பேசும்போது கூட நாகரிகமாக ஸ்டாலின் அவர்களை தாக்காமல், எந்த ஒரு தாக்குதலையும் திமுக மீது நடத்தாமல் பேசுகிறார். ஒருவேளை அந்த பறவை திசை மாறி விட்டதா அல்லது திசை மாறுவதற்கு தயாராகிறதா இது வேறு விஷயம். ஆனால் திசையை நோக்கி தன் முகத்தை திருப்பி விட்டது, தன் சிறகுகளை விரித்து விட்டது. இது நாஞ்சில் சம்பத் என்ற பறவை, திராவிட பறவை. விஜய் அந்த பறவையை கையில் ஏந்துவாரா? தொடர்ந்து அந்த பறவையை தன்னுடைய இதுக்காக பயன்படுத்த